இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா விஜயை தாக்குறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலயுமே இந்த ஈவில் எஃபெக்ட் சொல்றேன் பாத்தீங்களா, இத விஜய் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எலெக்ஷன்ற மாதிரி ஓகேங்களா. 50 வருஷத்துக்கு முன்னாடி இது எம்ஜிஆருக்கும் நடந்துச்சு. பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது அவுட் ஆனதே தவறான ஒரு விஷயம். இது எப்படி அவுட் ஆச்சு ஓகேங்களா, இங்க எப்படி வந்து மிஸ்ஸஸ் விஜயோட போட்டோ வந்துச்சு ஓகேங்களா, இந்த பெட்டிஷன் வந்து யாரு வந்து லீக் பண்ணா, இதுதான் வந்து பொலிட்டிக்கல் வெண்டிட்டான்னு மட்டும் சொல்றேன் ஓகேங்களா. மிஸ்ஸஸ் சங்கீதா will have access. நம்மள மாதிரி ரொம்ப நம்பர் கஷ்டப்பட்டு அவங்க தேடணும்னு அவசியம் இல்லை. அவங்க பையனை கூட இவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு ட்ரக் கேஸ்ல புக் பண்ணாம இருக்கணும்னா விஜய் பையன் ஜேசனோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னு. அது சொல்லாத அந்த ஆக்டர் தான் அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்க. ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான் அவன் நல்லவனா, அவனை நான் சாத்தான் தான் சொல்லுவேன். அது யாரா இருக்கட்டும், அது மக்களுக்கிட்டே நம்ம விட்டுருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் ஹிந்துவாகவும் விஜய் அவர்கள் வந்து இதாங்க சட்டப்படி மட்டும்தான் இங்க திருமணம் செய்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி பண்ணியிருக்காங்க. அதனால அங்க ஃபைல் பண்ணனால என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பேர் வெளியில வந்துருச்சு ஓகேங்களா.